ஸ்ரீமன் நாராயணீயம் 85ஆம் தசகம். ஜராசந்தவதம் சிசுபாலவதம். அறத்தின் நீங்கிய மகதத்தின் மன்னன் சிறையிலே இட்டான். கொற்றவர் பலரை குறை தீர்க்க வேண்டி தூதரை விட்டார். இறைவன் நீ என உணர்ந்தார் அவரே. அறம் புரந்து மரமளிக்க படை கொண்டு நீ இறங்க குறையில்லா நாரதனே தர்மனது வேள்வி சொல்ல. உத்தவனோ பகையளித்த பின்னாலே வேள்வி என்றான். உத்தமன் நீ இரண்டிலக்கும் ஒன்றாமென மகிழ்ந்தனையே. பஞ்சவர் நாட்டிற்கு ஏகினை நீயே தஞ்சமென அடைந்து அருளுடை தருமன். வெஞ்சமரில் பன்னாட்டு மன்னரை வென்றான். வஞ்சகன் மகதத்தின் மன்னனை வீழ்த்த அஞ்சாத அர்ஜுனன் பீமனோடு நீயும் கஞ்சனது மாமன் தலை நாடிப் போந்தாய். அறையவர் போல் வேடமிட்டு மூவருமே மகதமேகி அறிவற்ற மன்னன் தன்னை மற்போருக்கு அழைத்தீரே. எற்றுணையும் புண்ணியமே இல்லாத ஜராசந்தன் கற்றோன் போல் பீமனுடன் பொருதியதை பார்த்தீரே. சுள்ளியதை ஒடித்தே நீ பீமனுக்கோர் செய்தி தர கள்வனுன் சொல் கேட்டு பீமன் பகை முடித்தானே. சிறைப்பட்ட வேந்தருக்கு விடுதலைதான் அளித்தாயே. குறை தீர்ந்த பக்தியையும் அரசினையும் கொடுத்தாயே. வந்தனர் மன்னவர் வேள்வியது நடக்க அந்தணர் பாதங்கள் நீ சுத்தம் செய்து துடைத்தாய். எந்தாய் வான்வண்ணா எங்கும் நிறைந்தோய் உந்தன் புகழிங்கு யார் சொல்ல வல்லாரே. சிறந்தவர் தமக்கே முதல் பூசை என்று குறையற சாத்திரம் ஓதியோன் பகர. எல்லா உயிர்க்கும் உள்ளுரை உனக்கு அல்லாதது அற்ற அரசனே செய்தான். முதலிடம் உனக்கு வழங்கியது பொறாத கதலித் தண்டறிவு சிசுபாலன் சீர. பதறி எழுந்தனர் பஞ்சவர் படையுடன் எதனால் இதுவென அறிந்தவன் நீயே. பஞ்சவர் தம்மை தடுத்து உந்தன் செஞ்சுடர் ஆழியால் எதிரியை கொன்றாய். நெஞ்சம் முழுதும் உன்மேல் பகையாய் வஞ்சகன் வாழ்ந்தான் அதனால் உய்ந்தான். கூடிய அரசர் கூவியே வாழ்த்த தேடிய செல்வம் கண்டே கொதித்தான். தரை போல் நீரும் நீர்போல் தரையும் வரையறை அறியா மயனது மாயை. நஞ்சுண்ட நெஞ்சினன் துரியனே பார்த்து பஞ்சவர் மீது அழுக்காறு கொண்டான். துரியனவன் தடுமாறி நின்றது கண்டு துருபதன் மகளும் பீமனும் நகைக்க. அரிய உன் மாயையால் பேரொலியாக்கி பெரிதான பாரம் புவியில் குறைக்க. பெரியதொரு போருக்கு வித்திட்டவனே அரியே மாயனே என் பிணி தீர்ப்பாயே. 85ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.